ஹாய் சசி ராகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பரிமளா அண்ட் கோ. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் ஜெயராம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நபராக நடிச்சிருக்காரு. அவர் மனைவி 2 பெண்கள்னு சொல்லி ரொம்ப ஒரு அமைதியான குடும்பம். இருக்கிறத வச்சு வாழ்ந்தா போதும்னு ஒரு சந்தோஷமா ஒரு அமைதியான வாழ்க்கையை அந்த குடும்பம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எது வரைக்கும் இந்த அமைதியாக அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னா, அந்த ஊர்லேயே போதைப் பொருட்கள் விற்றுக்கிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரவுடியாக இருக்கக்கூடிய சாண்டி வந்து ஜெயராமுடைய 2 பொண்கள்ல ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்ற வரைக்கும், ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அப்பாவா இருக்கிற அவருக்கு தான் பொண்ணை வந்து ஒரு ஊர்லயே இருக்க ஒரு ரவுடி பொறுக்கி பையன் ஒருத்தன் வந்து லவ் பண்றான், அப்படிதான் அவனால நம்ம குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துல அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி இருக்கும் போதுமே சாண்டி வந்து ஒரு மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு. அதே நேரத்திலையும் ஜெயராம் சாருக்குமே இந்த கொலையை நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இந்த சந்தேகம் எப்படி அவர் நினைச்சபடியே கரெக்டாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணாங்களா, இல்லை வேற யாரோ பண்ண கொலை அவங்க குடும்பத்து மேலே விழுதா, இது ஒரு பிரச்சனையாக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த படம் பழையபடி நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இந்த குடும்பம் வாழுதா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஊர்வசி மேடம் பற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்க்ரீனில் நடிக்கிற எல்லா சீன்ஸுமே ரொம்ப சிரிப்பவே கொடுக்குது. அவங்க நடிப்பை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. தியேட்டரில் அவங்க பார்க்குற சீன் எல்லாம் தியேட்டர் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை ஒரு க்ரைம் ஹியூமராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமர் அப்படின்னு வரும்போதும் படம் வந்து ஒரு காமெடி ஜானரை எடுத்திருந்தாலும் ஒரு சில காட்சிகளில் மட்டும்தான் நம்மளால் சிரிக்க முடிஞ்சிச்சு. குறிப்பாக ஊர்வசி மேடம் வர்ற சீன்ஸை தவிர மற்ற சீன்ஸில் பெரிய சிரிப்பு வரலன்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து பரிமளா அப்படின்ற நேம் வந்து ஊர்வசி மேடமுக்கு இந்த பேர் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம படம் பார்க்க போனோம். ஆனா அந்த பேர் வந்து ஊர்வசி மேடம் கிடையாது, ஜெயராம் சாருக்கு தான் அந்த பேரு அப்படின்னு நம்ம ரிவீல் ஆகிற இடம் ரொம்ப சிரிப்பை கொடுத்துச்சு. ஸோ படம் வந்து தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். தியேட்டர்ல பாருங்க. வேற ஒரு நல்ல படத்தை திரும்ப சந்திக்கிறேன்.